பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ thumbnail பார்த்த மாதிரி இந்த இமேஜில் இருக்கிற இந்த 3 பொருள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 5 seconds டைம் தரேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? பட் தெரியாதவங்களுக்கு என்னன்னு நானே சொல்றேன். கெக்யூரிகன், கோரியுகன், ஜாண்ட்ரிஜின். என்னடா இந்த பொருளை பத்தி சொல்லாம யாராவது ஒரு லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த சீரீஸை பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்றது புரியும். ருக்கேண்டோ அப்படின்ற இந்த சீரீஸ் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல நானும் ஒருத்தன். சின்ன வயசுல நான் பார்த்த ஏகப்பட்ட பவர் ரேஞ்சர் சீரீஸ்ல ஜாப்பனீஸ் வெர்ஷன் ஆஃப் பவர் ரேஞ்சர் சீரீஸான இந்த ருக்கெண்டோ அப்படின்ற சீரீஸ் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி போட்ட கில்லர் பின் வீடியோடைய கடைசியில நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஏங்கின சில பொருட்களை பத்தி சொல்லியிருப்பேன். அதுல இந்த மூணுத்தையும் எப்படி நான் மிஸ் பண்ணனே தெரியல. இந்த கெக்யூரிகன், கோரியுகன், ஜாண்ட்ரிஜின் இந்த மூணுத்துல ஏதாவது நம்மளுக்கு ஒன்னாவது கிடைச்சிடாதா அப்படின்னு நான் ஏங்காத நாளே கிடையாது. இந்த ரிகேண்டோ சீரீஸை பத்தி சொல்லணும்னா, ஜப்பான்ல அக்கேபோனோ அப்படின்னு ஒரு பீஸ்ஃபுல்லான சிட்டி. அங்க கொஞ்ச காலமா நல்ல மேஜிக்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. நல்ல சக்தி உருவாகும் போது கூடவே தீய சக்தி வரதானே செய்யும். அந்த வகையில ஜமாங்கா டீமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமன் குரூப் அந்த அக்கேபோனோ சிட்டில இருக்கிற மக்களை துன்புறுத்தி அவங்களுடைய பயம், சோகம், வெறுப்பு இதுல இருந்து உருவாகிற நெகட்டிவ் எனர்ஜிஸை கலெக்ட் பண்ணி அது மூலியமா அவங்களுடைய அரசனான டீமன் கிங் அப்படின்ற ஒருத்தனை உயிர்ப்பிக்க முயற்சி பண்றாங்க. இந்த டீமன்ஸ் தடுக்க ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் அண்டர் கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த ஷார்ட்டை சேர்ந்தவங்க தான் நம்ம சீரீஸ்ல வர மெயினான 3 கேரக்டர்ஸ். இவங்க எப்படி அந்த டீமன்ஸை தடுக்கிறாங்க, அந்த டீமன் கிங்கை தோக்கடிக்கிறாங்க அப்படின்றதான் பேசிக் அவுட்லைன். மற்ற பவர் ரேஞ்சர் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ருக்கெண்டோ சீரீஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இதுல புதுசா யூனிக்கா நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. அதுல முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 3 கேரக்டரோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸ் தான். அதை நான் சொல்றதை விட நீங்களே பார்த்துட்டு வாங்களேன். இந்த 3 கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய வெப்பன்ஸோட ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து ருக்கேண்டோ, ருகானோ, ருஜினோ, ராய்ஜன் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க பாருங்க. அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இப்பயும் எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல இந்த வெப்பன்ஸ் மாதிரி இருக்கிற குச்சி, கட்டை இதெல்லாம் வச்சு அதே மாதிரி ஸ்டான்ஸ் எடுத்து ராய்ஜன் அப்படின்னு சொல்லிலாம் நான் விளையாடி இருக்கேன். டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி பேசும்போது அதுக்கு யூஸ் பண்ற மார்சஸ் பத்தி பேசாம இருக்க முடியுமா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி கெக்யூரிகன், கோரியுகன் அண்ட் ஜாண்ட்ரிஜின் இது மூணுமே ஒரு சாதாரண மார்சல் மாதிரி இல்லாம உயிருள்ள ஒரு மேஜிக்கல் என்டிட்டி மாதிரி தான் சீரீஸ்ல பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த மார்சஸை எல்லாராலையும் யூஸ் பண்ணிட முடியாது. இந்த மார்சஸ் தனக்கான பார்ட்னரை அதுங்களே தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில கோரியுகன் ஃபுடோ அப்படின்ற ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கும். கெக்யூரிகன் நம்ம ஹீரோ ஹாருகாமி கெஞ்சியை தேர்ந்தெடுத்திருக்கோம். இதுல ஷிரானாமி கோய்ச்சி மாட்டோம் விதிவிலக்கு. ஏன்னா ஷார்ட் டீம் கிட்ட இருக்கிற மடான் கோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோரை ஆட்டையை போட்டு அவனுக்கான அந்த ஜாண்ட்ரிஜின் அப்படின்ற மார்ஃபர் அவனே தான் கிரியேட் பண்ணியிருப்பான். ஏன்னா சின்ன வயசுல அவனுடைய அப்பா அம்மா இறந்து போனது காரணம் இந்த ஷார்ட் டீமை சேர்ந்த அந்த ஹெட் அப்படின்ற மாதிரி அவன் தப்பா நினைச்சிட்டு அவங்கள பழிவாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பான். லேட்டரான அவங்க அப்பா அம்மா சாவுக்கு ஜமாங்கா டீமன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டீமோட ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருப்பான். அடுத்ததை பார்த்தோம்னா, நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸ்லேயே பார்த்திருப்பீங்க, இவங்க ஒரு கீ யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ற அட்டாக்ஸ், மூவ்ஸ், ஃபைனல் மூவ்ஸ் எல்லாமே கீயை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுலயும் இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் கீ யூஸ் பண்ணி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இவங்க அட்டைன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ரிக்கெண்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபயர் கீ யூஸ் பண்ணி ஃபயர் ரிக்கெண்டோவா மாறுவாரு, அக்வா கீ யூஸ் பண்ணி அக்வா ரிக்கெண்டோவா மாறுவாரு, லைட்னிங் கீ யூஸ் பண்ணி லைட்னிங் ரிக்கெண்டோவா மாறுவாரு, லேட்டரான லெவல் அப் ஆகி காட் ரிக்கெண்டோவா மாறுவாரு, அல்டிமேட் ஃபார்ம் அல்டிமேட் ரிக்கெண்டோவா மாறுவாரு. ஸோ இவங்க வேற வேற ஃபார்ம் அட்டைன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மூவ் செட்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே ருகானோ பக்கம் வந்தோம்னா அவருக்கு மொத்தம் 2 ஃபார்ம்ஸ் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நார்மல் ருகானோவா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்ல அவருடைய மார்ஃபரான
கோரிகோன் வந்து டேமேஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி லெவலப் ஆகி மேக்னோ ருகானோ அப்படின்ற ஒரு ஃபார்ம் அட்டைன் பண்ணிருப்பாரு. லேட்டர் ஆன் அல்டிமேட் ஃபார்மான அல்டிமேட் ருகானோ அப்படின்ற ஃபார்ம் அட்டைன் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா ருஜினோ பக்கம் வந்தோம்னா அவருக்கு மொத்தம் 2 ஃபார்ம் தான் இருக்கு. நார்மல் ருஜினோ, அதுக்கப்புறம் அல்டிமேட் ருஜினோ. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மூவ் செட்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுலயும் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கம்பெனியன் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ருகேண்டோக்கு பிரேவ் லைனு, ருகானோக்கு வந்து பஸ்டர் உல்ஃப், ருஜினோக்கு வந்து டெல்டா ஷேடோ. இந்த 3 கம்பெனியனையும் யூஸ் பண்ணி ஃபைனல் மூவ் ஆன ட்ரினிட்டி அட்டாக்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே தக்காளி தாறுமாறா இருக்கும். அதுலயும் ருகேனோக்கும் ருஜினோக்கும் ஒவ்வொரு கம்பெனியன் மட்டும் தான் இருக்கும். பஸ்டர் உல்ஃப், டெல்டா ஷேடோன்னு. ஆனா ருகேண்டோக்கு மட்டும் ஒவ்வொரு ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி கம்பெனியன் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபயர் ருகேண்டாவா இருக்கும்போது ஃபயர் காங் அப்படின்னு ஒரு கம்பெனியன் இருக்கும். அக்வாக்கு ருக்கண்டாவா இருக்கும்போது அக்வா ஷார்க் அப்படின்ற கம்பெனி இருக்கும். லைட்னிங் ருக்கண்டாவா இருக்கும்போது லைட்னிங் ஈகிள் அப்படின்ற கம்பெனி இருக்கும். இந்த ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் ட்ரினிட்டி மூலம் போடுவாரு. அதெல்லாம் பார்க்கவே அல்டிமேட்டா இருக்கும். அப்படியே வெப்பன்ஸ் பக்கம் வந்தோம்னா ருக்கெண்டா நார்மலாவே ஒரு சிங்கிள் எஜ் ஸ்வாட் தான் வச்சிருப்பாரு. இதே மடான் டேகரை சமன் பண்ணி ஃபியூஸ் பண்ணும்போது அது வந்து ட்வின் எஜ் ஸ்வாடா மாறும். அப்படியே காட் ருக்கெண்டாவா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஷீல்டு வித் ஸ்வாடா கன்வெர்ட் ஆகும். அப்படியே ருகானோ பக்கம் வந்தோம்னா நார்மலா ஒரு கன் வச்சிருப்பாரு. இதே மேக்னோ ருகானோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது 2 கன் வச்சிருப்பாரு. அப்படியே ருஜினோ பக்கம் வந்தோம்னா நார்மலாவே அவர் வந்து டபுள் எஜ் ஆக்ஸ் மாதிரி ஒரு வெப்பன் தான் வச்சிருப்பாரு. அதுலயே இன்னொரு ஆர்ச்சரி மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவார். இந்த 3 பேரோட வெப்பன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ருஜினோவுடைய டபுள் எஜ்டு ஆக்ஸ் தான். அது பார்க்கவே செம கூலா இருக்கும். இப்போ மத்த பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீமன்ஸ் அரக்கர்கள் எல்லாம் ஊருக்குள்ள அட்டாக் பண்ண வரும்போது ரேஞ்சர்ஸ் எல்லாம் காட்டு பகுதியிலயோ இல்லைன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பழைய ஃபேக்டரி பக்கத்துல தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ரிக்கெண்டோ சீரீஸ்லயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் சண்டை போடுவாங்க. ஆனா இதுல மக்கள் கிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து இவங்க கலெக்ட் பண்றதுனால ஊருக்குள்ள வந்து அடிச்சு நொறுக்கிறது, மக்களை பயமுறுத்துறது, இந்த மாதிரி மக்களுக்குள்ள நடக்கிற இன்ட்ராக்ஷன் அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி இந்த சீரீஸ்ல ஹியூமர் பிளஸ் எமோஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுலயும் ஹியூமர்லாம் பஞ்சமே இல்லாம இருக்கும். எமோஷன் சைடு வந்தோம்னா இதுல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரிஸ், அவங்களுக்கு இடையில நினைக்கிற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸை பத்தி பேசும்போது இதோடைய டைட்டில் சாங்கை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய டாப் 5 பவர் ரேஞ்சர்ஸ் இன்ட்ரோ சாங் லிஸ்ட்ல இந்த டைட்டில் சாங்குக்கு நிரந்தர இடம் உண்டு. ஏன்னா இந்த சாங் அவ்வளவு அருமையா இருக்கும். சாங் ஆரம்பிக்கும் போதே ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் ஒன்னே போதும், இன்னைக்கு ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருப்பேன். மியூசிக் தான் இப்படின்னு பார்த்தா லிரிக்ஸ் அதுக்கு மேல அருமையா இருக்கும். மக்களை என்றும் இவன் காப்ப வந்தான், எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம் தான் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இடையில இவனே இவனே சாவியாலே மாறுவான், இவனே இவனே சீறி கொண்டு பாய்வான் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பிரச்சனை என்றால் கூப்பிடு ருக்கேண்டுவை, வருவான் உடனடி நம்பிக்கை வை, கெஞ்சித்தான் ருக்கேண்டோவாய் மாறுவது பார்ப்பவருக்கோ இது தெரியாது அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் எண்டு முடியும் போது அன்பு உண்டு, பாசம் உண்டு, சக்தி உண்டு, வீரம் உண்டு, இவனே ருக்கேண்டோன்னு அப்படியே அந்த மியூசிக் வரும் பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாதிரி இந்த ருக்கெண்டோ சீரீஸை பத்தி நான் பேசணும்னா பேசிக்கிட்டே போவேன். இதுவே நான் இன்னும் ரீவாட்ச் பண்ணல, அதனால ஒரு சில விஷயங்களை விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இதை பத்தி இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும், இல்லைனா ஃபுல் பிரேக் டவுன் வேணும், கேரக்டர் அனாலிசிஸ் வேணும், எபிசோட் பிரேக் டவுன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஃபுல் சீரீஸை நான் ரீவாட்ச் பண்ணி எபிசோட் பிரேக் டவுன்ஸை கண்டிப்பா போடுறேன். இதே மாதிரி இன்னும் வேற ஏதாவது பவர் ரேஞ்சர்ஸ் பத்தி பேசணும், இன்னும் வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி பேசணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா பேசிடுவோம். இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது